எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல் சேனல்லேருந்து மாமி பேசுகிறேன். அந்த காலத்து பலகாரம் சீயாளம்னு சொல்றது இப்பவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பழைய காலத்துல இருக்கிறவா அதை செய்வா. பேர் சீயாளம்னு சொல்றது ரொம்ப பெரிய விஷயம்தான் இல்லை. நம்ம மறுபடியும் நம்ம வீட்டில் இருக்கிற சாமான் தான். அந்த சீயாளம் புரத சத்து மிகுந்தது. கர்ப்ப காலத்துல அந்த காலத்துல 4 மாசத்துலேருந்து அவள் வாந்தி எடுத்துன்னு மசக்கையா இருக்கும்போது அவளுக்கு அந்த புரத சத்து வேணுங்கிறதுக்காகவும் அவளுக்கு வயிற்றுக்கு ஆகாரம் வேணுங்கிறதுக்காகவும் அவளுக்கு வாய் பிடிச்சபடி அது சாப்பிட்ற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காகவும் அந்த காலத்துல அந்த சீயாளம் செஞ்சு கொடுப்பா. வீட்டுல சாப்பிடவும் நல்லா இருக்கும். இன்னைக்கு அந்த சீயாளம் தான் நம்ம செய்ய போறோம். வாங்க அதுக்கு உண்டான பொருள்லாம் என்னன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1 கப்பு, பாசிப்பருப்பு 1 கப்பு, வரமிளகாய் 4 வரமிளகாய் வச்சிருக்கேன் காரத்துக்கு. பொடிக்கு வரமல்லி 2 ஸ்பூன், தாளிக்க 2 ஸ்பூன் கடுகு, 1 துளி கட்டி பெருங்காயம், தாளிக்க உளுந்தம்பருப்பு, சீரகம், இதை அரைக்க தேவையான அளவு உப்பு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய் தாளிச்சுக்கலாம். அதோட போட்டு இஞ்சி நம்ம துருவி வச்சுக்கலாம். கருவேப்பிலை, மல்லி, எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சோண்டு ஒரு 7 சொட்டு ஊற்றலாம். அதுக்கு எலுமிச்சம்பழம். தாளிப்புக்கு எண்ணெய், நான் நல்லெண்ணெய் வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சீயாளம் எப்படி செய்ய போறோங்கிறத பார்க்கலாம். இந்த சீயாளம் செய்யறதுக்கு இப்போ இந்த கடலைப்பருப்பையும் பாசிப்பருப்பையும் நல்லா சிவப்பா வறுக்கணும். இதை நான் இப்போ ஒன்னொன்னா கடாயில வறுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா சிகப்பா வாசனை வர வரலையும் வறுத்துக்கலாம். அப்ப அந்த கடலைப்பருப்போட வாசனை நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால இது கொஞ்சம் வாசனை வர வரலையும் இந்த கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வாசனை வந்துருக்கு. தீய விடாம மெதுவா வச்சு பொன் வறுவல வறுத்து எடுத்துருக்கேன். பாசிப்பருப்பை பாசிப்பருப்பு நல்லா சிகப்பா வாசனை வர வரலையும் பாசிப்பருப்பு வறுக்கணும். இந்த பாசிப்பருப்பு இப்போ நல்லா நம்ம வறுத்துட்டோம் சிகப்பா. இப்ப இந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு வறுத்ததை ஊற போடுறேன். ஒரு 2 மணி நேரம் இந்த பருப்பு ஊறலாம். நல்லா ஊறிக்கும். 1 மணி நேரத்துக்கு மேல 2 மணி நேரம் ஊறினாலும் பரவாயில்ல. இல்லை 1 மணி நேரத்துல போறோம்னா நம்ம எடுத்துடலாம். இது இப்ப நான் ஊற வச்சு வரேன். இந்த வறுத்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு 2 ஊற வச்சிடுறேன். இது 2 மணி நேரம் ஊறட்டும். நீங்களாம் எப்போ இதை செய்ய போறீங்களோ அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முந்தைய இதை நீங்க ரெடி பண்ணி ஊற போட்டு வச்சிடலாம். வச்சு அதை பாட்டுக்கு நல்லா ஊறின்னு இருக்கும். இது ஊறட்டும். இப்ப நம்ம மேல இதுக்கு உண்டான பொடி பார்க்கலாம். இப்ப இதுக்கு வரமல்லி, 1 துண்டு பெருங்காயம், வரமிளகாய் நான் வெறும் சட்டியில தான் போட்டு வறுக்கிறேன். இதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றல. இந்த மிளகாய் வறுக்கிறது பெருங்காயம் நல்ல ஒரு மணமா இருக்கு. இதை எடுத்து இந்த தட்டில் கொட்டிக்கிறேன். இப்ப இந்த வரமல்லி, பெருங்காயம், வரமிளகாய் 3 வறுத்திருக்கேன். இது இப்ப ஆறி போச்சு. இது இப்ப நாம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது இப்ப நல்லா மசிச்சுட்டு போச்சு, பவுடர் ஆயிடுச்சு. இதை நான் தனியா ஊற்றிக்கிறேன். இது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா ஊறி போச்சு. இப்ப நான் மிக்சியில போட்டு அரைச்சிக்கிறேன்.
இது நல்லா மசிஞ்சு போட்டு அரைச்சாச்சு. இப்ப இத தட்டுல வச்சு வேக வைக்கலாம். இட்லி பானையில நான் கொஞ்சமா தண்ணி வச்சு காய வைக்கிறேன். இப்ப இதுக்கு தகுந்த தட்டு இல்லை, அதனால இது அஞ்சலைப்பட்டியோட மூடி இதுல வச்சு நான் இப்ப இத வீட்டுல வச்சு நான் மூடி வைக்கிறேன். இது மாதிரி நீங்க தட்டு உங்களுக்கு ஏற்கனவே இருந்தாலும் சரி, இல்லை நீங்க வாங்கி இருந்தாலும் சரி, ஒத்த தட்டுன்னு கடையில இருக்கும். ஒவ்வொரு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்கிட்ட இந்த ஒத்த தட்டு இல்லை, உங்கள்கிட்ட இருந்தா நீங்க வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இது மாதிரி இது என்னோட அஞ்சலைப்பட்டி அந்த மூடிதான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். இது இப்ப இந்த தண்ணி காயறது நான் இதுல வேக வைக்க போறேன். ஒரு சொட்டு எண்ணெய் மேல ஊத்துறேன். இப்ப இதை இந்த கொதிக்கிற தண்ணி மேல இப்படி இட்லி பானைல வச்சிருக்கேன். இந்த பருப்பு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பருப்பு அரைச்சது வெந்த பிற்பாடு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்ப 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. இந்த பருப்பு நம்ம வெட்டது வெந்துடுச்சான்னு பார்ப்போம். இப்படி நம்ம குத்தி பார்த்தோம்னா தெரியும். குட்டாம வந்தா வெந்து போச்சுன்னாக்க இது பருப்பு நல்லா வெந்து போச்சு. இப்ப இதை எடுத்து நம்ம இந்த தாம்பாளத்துல மாத்திக்கலாம் ட்ரெயில. இப்ப இதை நம்ம எடுத்துட்டோம். 10 நிமிஷம் ஆரியும் போயிடுச்சு. இப்ப இதுல நம்ம கொட்டலாம். இப்ப சின்ன சின்ன துண்டமா இதை நம்ம வெட்டிக்க போறோம். சின்ன பீஸா வெட்டிக்கலாம். இப்ப இது இங்க பாருங்க, அழகா பீஸ் போட்டு இந்த பருப்பு வேக வச்சத நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதை தாளிக்க போறோம், அவ்வளவுதான். இப்ப இதுக்கு நான் தாளிக்க போறேன். கொஞ்சம் நிறைய கூடுதல் இருக்கிறதுனால மண் சட்டி எடுத்துருக்கேன். மண் சட்டி இல்லைன்னா உங்கள்கிட்ட நீங்க தாளிக்கிற சட்டி எது இருக்கோ அதை நீங்க வச்சுக்கலாம். இப்ப இதுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் குட்டி ஸ்பூன்ல 2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு தாளிக்க உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் சேர்ந்துட்டு ஜீரகம் 2 ஸ்பூன் போடுறேன். பச்சை மிளகாய் நான் சின்னதாக 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இஞ்சி துருவி வச்சிருக்கேன். முழுசா போட வேண்டாம்னு துருவி வச்சிருக்கேன் இஞ்சி. பச்சை கருவேப்பிலை. இப்ப நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பருப்பை துண்டத்தை இதுல போடுறோம். இந்த மல்லி, பெருங்காயம், வரமிளகா வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மசால் பொடி போட்டுக்கலாம். பட்டாக்கிராம நமக்கு கரம் மசால் பொடி போட்டுக்கலாம். இல்லை நீங்க வேற எதுக்காவது வச்சிருக்கிற மசால் பொடி தேவைப்பட்டா போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் வேணும்னா போட்டுக்கலாம். இப்ப நான் பண்ணின பொடியை நான் கொஞ்சமா போடுறேன். மீதி எடுத்து வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு கூட நமக்கு ஆகும். பச்சை கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன், அது போடுறேன். கர்ப்ப காலத்துல மாசமா இருக்கிறவளுக்கு புளிப்பு சுவை தேவைப்படும். அவளுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் அந்த புளிப்பு சுவை. அதனால நான் ஒரு 5-6 சொட்டு எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற அளவு நீங்க போட்டுக்கலாம்.
இப்ப அடுப்பு அணைச்சிட்டேன். இப்ப பாத்திரம் மாத்திட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சீரகம் ரெடி ஆயிடுது. இதில் புளிப்பு, காரம், சீரகம் வந்து பித்தத்துக்கு நல்லது, கர்ப்ப காலத்தில் கொடுக்கறதுக்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், பருப்பு வந்து கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு கலந்துருக்கோம். நல்ல ஒரு சத்தான ஒரு பொருள் இது. நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டாக்கா வரும்போது பிடித்தப்ப அதை சாப்பிட்டுப்பா. தேங்காய் வேணுங்கிறோம், தேங்காய் நீங்கள் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடலை. கெட்டு போகாது, இது 2 நாளைக்கு கூட இருக்கும். அப்படியே நம்ம எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கர்வமான பொங்கல் இருந்தால் செஞ்சு கொடுங்க. நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தங்கம்மாவி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.